12 வருடம் பாரதவம் செய்து வருகிறான். ஏறாறு வருடமாக ஏற்ற தவத்தை இருக்குகிறான். அவன் தவநிலையை பார்க்க முடிந்ததா? பார்க்க முடியவில்லையே. என்ன அவன் பக்தியில் அல்லவா தவம் இருக்கான். அவன் பக்தியை பார்க்க முடிந்ததா? வல்லரக்கன் செய்த தவம் பார்க்க முடியவில்லையே. ஏன்னா ரொம்ப தூசி துப்புரவா இருக்கான். மண்ணுக்கா மறைக்கா சொத்துக்கா சுகத்துக்கா நாட்டுக்கா நகருக்கா காருக்கா பங்களாவுக்கா பொண்டாட்டிக்கா பிள்ளைக்கா இருக்கான். பக்தியில எல்லாம் இருக்கான். உலகத்தை எதிர்த்து வாழ்ந்து இருக்கான். ஆண்டவங்கிட்ட வரத்தை வாங்கி 56 தேசத்தையும் அழிக்கணும்னு இருக்கு. எதிர்த்து வாழணும்னு இருக்கு. கடவுளவே அழிக்கணும்னு நினைக்கான். 12 வருஷம் அவன் தவநிலையை பார்க்க முடிந்ததா? பார்க்க முடியவில்லை. அவனுடைய தவநிலை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அங்க காற்றடித்து மணல் பறத்தி கரையாம் ஊற்று மேல்படல ஆள நல்ல விழுறு போலே அங்க அறக்க முடிய தடைகள் பின்ன கால் மாட்டில் உழைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிய தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சொரிய சிந்தலை கருடன் வந்து அவன் செப்பியில கூடு கட்ட கருந்தலை கருடன் வந்து அவன் காத்தோறும் கூடு கட்ட அண்டங்காக்கா சிலவரவை சிலவரவை அவாடி வயற்றில் கூடுகட்டே வல்லரக்கன் செய்ததமோ வையகமே அலறுதையா அரக்கணமே செய்ததமோ அவனியெல்லாம் அலறுதையா கடியவாவி செய்ததமோ செய்ததமோ ஏ சிவனே கைலாசமே சிவனாட கண்ணி பார்வதி சேர்ந்தாட பார்வதியால் திரேகமல்லா பற்றித்தனலா எரியுதையா ஈஸ்வரியால் திரேகமல்லா எரியுதையா அக்கினியா ஆதிசக்தி திரேகமல்லா அங்க அக்கினியா வல்லரக்கனுடைய தவநிலையானது ஆதிக
கைலாசமே கிட்டு 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 வென்று ஆடுகிறது. பார்வதியாளுடைய திரேகமெல்லாம் பற்றி தனலாய் எரியுது. ஈஸ்வரியால் திரேகமெல்லாம் செந்தனலாய் எரியுது. ஆடாத கையிலை மலை கிட்டு 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 வென்று ஆடுகிறது. பார்வதியால் ஓடி போய் பகவானை பிடித்தார். ஏ ஆண்டவா, என்ன சோதனை இது? ஆடாத கையிலே மலை ஆடுகிறது. என்னுடைய திரேகமெல்லாம் எரிகிறதே, செந்தனலாக அக்கினியாய் எரிகின்றதே. ஆண்டவா, என்ன சோதனை இது? எனக்கு ஒன்னும் புரியவில்லையே பகவானே. ஏ பார்வதி, பாதாள லோகத்தை ஆண்டு வருகிறான் படுபாவி வல்லரக்கன். ஏழேழ 14 அரக்கர் குலத்தையும் ஆட்டி படைத்து ஆண்டு கொண்டிருக்கான். அதே வல்லரக்கன் செய்யக்கூடிய தவநிலையானது நம்ம கைலாசமே ஆடுது பார்வதி. ஏ ஆண்டவா, கையிலேங்கிரி மலை ஆடுகிறது வரைக்கும் ஒரு பக்தன் தவம் இருக்கா. அவனுக்கு நீங்க சென்று வரம் கொடுக்க கூடாதா? ஏ பார்வதி, நல்லவனுக்கு வரம் கொடுக்கணும். ஆனா இவன் நல்லவனே கிடையாது. இவன் ரொம்ப கெட்டவன். இவனுக்கு போய் ஏன் கைட்டு அதுவும் நான் வரம் கொடுக்கவா? ஏ பார்வதி, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறப்பது அரிது. அதிலும் மகா அரிது ஞானமும் கல்வியோடு பிறப்பது அரிது. ஞானமும் கல்வியோடு பிறந்தாலும் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறக்குமா. பார்வதி, இவனுக்கு ஒண்ணுமே திறக்காது. ஏன்னா இவன் மனுஷ பிறவியே கிடையாது. அப்பப்பா, நானும் என்னமோ நினைச்சேன். ஆனா இவனை போல ஒருத்தனை நாட்டிலே பார்க்கல பார்வதி. இவனை நீ நல்லவேன்னு நினைச்சு வரத்தை கொடுக்க சொல்லிராத. ஆத்தாடி, ஏ ஆண்டவா, ஒரு மனிதன் 12 வருஷம் தவம் இருந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய பக்தன். அந்த பக்தனுக்கு தொண்டடக்கிய சிவன் நீங்க. நீங்க அவனுக்கு வரம் கொடுத்துத்தான் ஆகணும். ஏ பார்வதி, பெரிது பெரிது புவனமோ பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் குந்தில் உதித்தோர். கரியமாலோ அலைகடல் துயின்றோர். அலைகடலோ குருமுனி கையில் அடக்கும். குருமுனியோ மங்களசத்தின் பிறந்தோர். மங்களசமோ அரவினருக்கு ஒரு தலை பாரம். அறைவனோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையவளோ இறைவன் பாதத்து ஒடுக்கும். இறைவனோ தொண்டருக்கு உள்ளடக்கம். நீர் எல்லாத்துக்கும் அடங்கித்தான் போன. பார்வதி, அது அப்படி இல்ல. நான் நல்லவனுக்கு அடிபணியுவேன். ஆனா இந்த வல்லரக்கனுக்கு நான் போகவே மாட்டேன். இந்த வல்லரக்கனுக்கு வரம் கொடுப்பதாக இருந்தா
அவனை கைலாசம் வர சொல்லி இங்கு வைத்து அவனுக்கு நாமல் வரம் கொடுப்போம். அப்ப சொன்னார் பகவான், என்ன பார்வதி வேலிக்குள்ள போற ஓனான பிடிச்சி வீட்டுக்குள்ள விட நினைக்கிய அது ஓனாங்குணத்தை காட்டிருமே. பார்வதி ஆமா, எடப்பனையில இருந்துகிட்டு ஓம் இருந்த நான் தின்னுட்டேன், ஓம் இருந்த நான் தின்னுட்டேன் அப்படின்னு வக்கணம் அடிக்குமா. அது எடப்பனையில போய் இருந்துகிட்டு ஆமா, கீழே இருந்தா தான் ஒரே அரை சட்டேர்னு வச்சிருவானு. எடப்பனையில இருந்துகிட்டு ஓம் இருந்த நான் தின்னுட்டேன், ஓம் இருந்த நான் தின்னுட்டேன். அப்ப அது எப்படி ஓணம்? அதே மாதிரி ஓணான வீட்டுக்குள்ள அலைய விடாத பார்வதி, ஏ சிவனே என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நீங்க வரம் கொடுத்து வாருங்கள். பகவான் நன்றி தேவரை அழைத்தார். ஏ நன்றி தேவா, நீ சென்று வல்லரக்கனை அழைத்து வா. மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாது. அந்த நன்றி தேவன் அரக்கனை அழைக்க எப்படி வருகின்றார்? எப்படி வருகிறார்? அவர் தடியிலங்க முடியிலங்க ஏத்தாடி இலங்க நன்றி தேவர் முடியிலங்க. ஏ நன்றி தேவர் ஏய் தானே வாரையா கைலா கண்ணந்தூது வெறும் வாரையா அடைந்தடைந்து தேடுகிறார். அந்த அரகனையும் காணலையே அவன் ஓடி ஓடி பார்க்கானே. அந்த வள்ளையார கேணையே காணலையே. ஏ கரையா மூத்த எட்டி பார்க்கா, கரையா மூத்த எட்டி பார்க்கா. அந்த காடிய வல்லரங்க உள்ளே இரு. எட்டி பார்க்கா, எட்டி பார்க்கா. உள்ள வல்லரக்கை இருக்கா, உள்ள வல்லரக்கை இருக்கா. இந்த நன்றி தேவர் உலகமெல்லாம் அலைஞ்சு தேடுறாரு. அவன் தேடி தேடி அலைகிறான், தேடி தேடி அலைகிறான். ஒரு பக்கமும் காணல, ஒரு பக்கமும் காணல. வல்லரக்கனை காண்களையே காண்களையே. ஏ வல்லரக்கா, வல்லரக்கா எங்கப்பா இருக்க, எங்கப்பா இருக்க? அட்டே வல்லரக்கா, ஏ வல்லரக்கா எப்பொழுது உன்னை நான் காம்பேனடா? நான் உன்னை எங்கே காண போகிறேன்? நான் எப்போ நான் காண போறேன்? அரங்கனை எப்போ காண, ஏ எப்போ காண போறேன்? அரங்கனை எப்போ காண நான்
லோகமோ எங்கெங்கும் தேடினேன் இன்னும் காணலையே அரக்கனை இன்னும் காணலையே அடங்கிதே கை காலின் மோகுதே காலின் அடங்கிதே கை காலின் நோகுதே கரை கண்டா உன் பேச்ச கேட்டு நான் வந்தேனே எப்போ காண்பேனப்பா ஏ ஆண்டவா நான் உன்னை எப்பொழுது காண்பது அரக்கா நான் உன்னை எப்போது காண போகிறேன் ஏ அரக்கா கரையாம்புற்றுக்குள்ள இருக்கா அடேங்கப்பா அதான் பக்திங்கிறது பக்திக்கு ஈடாகுமா ஒருபோது ஈடாகாது ராஞ்சரிமா நகரத்துல ரோட்டுக்கு மேல் புறத்தில் அமர்ந்திருக்காரே உயிர்காடு சுடலையும் உண்டன் ஐயாவுக்கு இன்னைக்கு குடியளப்பு நடந்து கொண்டிருக்கு அதாவது சொந்த கொடை இந்த உயிர்காடு சுடலை எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப பவர் அவருக்கு உண்டு அதுவும் சிவலப்பேரியில இருந்துதான் உயிர்காடு போயிருக்காரு சிவலப்பேரி முதல் ஸ்தலம் சிவலப்பேரி இந்த கைலாசத்துல மலையாளத்துல பெரும்புளையம் கோட்டை அழிச்சிட்டு ஐயா வாரார் இல்லையா வந்து பூலோகத்துல சுடலை மாடன் இறங்கினை இடம் சிவலப்பேரி இரண்டாவது ஸ்தலம் ஆறுமங்கலம் ஆறுமங்கலத்து சுடல ஹைகோர்ட் முதலாளி இல்லையா அவர் வந்து எப்படி போனாருன்னா சிவலப்பேரியில இருந்து சுவாமியினுடைய கழுத்துல கிடந்த மாலைய சன்னியாசி கோனார் ஆத்துல கலத்தி விட்டுருக்காரு ஏற்கனவே சாமி கழுத்துல கிடக்க மாலைய கண்ட இடத்தெல்லாம் போடக்கூடாது ஒண்ணும் மரத்துல போடணும் ஆட்கள் நடமாடாத இடத்துல காலில் மிதிப்படாத இடமா இருக்கணும் அந்த ஆத்துல மாலை போன இடம் தான் ஆறாம் மங்கலம் அதுக்கு பேரு ஆறாம் மங்கலம் ஆறுமங்கலம் சுடலை மாலை போய் இருந்த இடம் மூன்றாவது தலம் உயிர்காடு மாநகர் ஆனா அத்தனை தெய்வங்கள்லயும் இந்த உயிர்காடு சுடலை இருக்காரு பாத்தீங்களா அந்த உயிர்காட்டு சுடலை அங்க உயிர்காட்டுல அதாவது பூசை நடக்குமா அப்படி பூசை நடக்கும் போது அந்த பூசாரி சாமி கிட்ட சொல்லுவாரு அதுக்கப்புறம் தான் ஒரு மணி அடிப்பாராம் அப்போ ஐயா மணி 11:30 11:45 ஆயிட்டே நான் மணி அடிக்கட்டுமா நீர் வந்துட்டீரா வரலையா அப்படின்னு சாமி கிட்ட பூசாரி கேப்பாரா அவரு சிலையில இருக்காருல அவர் நீர் வந்துட்டீரா வரலையா அப்படின்னு சாமி கிட்ட பூசாரி உயிர்காட்டுல கேப்பாரா அப்ப அவரு அப்போ நான் வந்துட்டேன் நீ பூசை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அடையாளமா அந்த மீச அவர் மீச இருக்கு இல்லையா அந்த மீச ரெண்டும் டப்பு டப்பு டப்புன்னு துடிக்குமா
வந்தாம் பூசாரி மணிய கையில எடுத்து சாமி வந்துட்டாரு அப்படின்பாரா. நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த உயிக்காட்டுல இந்த மீச துடிக்கும். அப்படியே இந்த ஒரு விரல அப்படின்னு நீட்னா உயிக்காட்டு சுடல இவர்தான் நம்ம நீட்டணும்னு வைங்க. அந்த நீட்டின இடத்துல அந்த விரல் கீழே விழுமா. அப்படிப்பட்ட சாமி உயிக்காடு சுடல. மத்த சுடலைகள் உண்டு, ஆனா அவருக்கு மட்டும் பவர் சாஸ்தி. அப்படி இந்த வல்லரக்கனை ஆண்டவன் தேடுகிறார். ஏ அரக்கா, நீ எங்க போயிட்டாயப்பா? உன்னுடைய தவநிலையை நான் மெச்சினேனப்பா. ஏ வல்லரக்கா, அவன் அலைந்தலைந்து தேடுகிறான். அரக்கனையும் காணலைய அவன் ஓடோடி தேடுகிறான். உற்றபாவியை காணலைய நாசகாலம் வந்திதே அவன் நலமுடனே தேடுகிறான். அந்த மரத்துக்கு கீழே எல்லோ அந்த மண்கரையா முற்றுக்குள்ள ஏ அரகேர ஆதிவனே என்று அந்த அழகு சத்தம் கேட்குதையா. அந்த கரையா முற்றுக்குள்ள அந்த சத்தம் கேக்கு. ஏ அரக்கா, மேல யாரப்பா? நீ பாட்டுக்கு பொந்துக்குள்ளே இருந்தா என்ன அர்த்தம்? அட்டே அரக்கா, கிளம்பி வாடா. ஏ வல்லரக்கா, ஏ தவசிநாதா, ஏ தவசிநாதா, அடே தானே மேலே போடி வாடா. நீ என்ன வரும் கேட்டாலும் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அடே கீழே இறங்கி ஓடி வாடா. உனக்கு இங்கே ஆண்ட வரும் தாரேடா. அங்கே நன்றி சொன்ன போது சொன்ன போதே அங்கே வல்லர கங்கிடறங்கி அவன் கம்பத்தை விட்டு இறங்கி வந்து ஆண்டவனை கீழே இறங்கி பார்த்தான். ஏன்னா முன்ன பின்ன செத்தவனுக்கு தான் சுடுவாடு தெரியும். அது உண்மை. அதாவது சாவதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இந்த செத்தவன் சுடுவாட்ட போய் பார்த்துட்டு வருவானோ. உண்மையில அது நம்மள அறியாமலே அந்த சுடுகாட்டுக்கு போயிருவோமா. போயிட்டு வந்து 10 நாள் கழிச்சு செத்து போயிருவோம். அதான் முன்ன பின்ன செத்தவனுக்கு தானே சுடுவாடு தெரியும் அப்படியும் வாங்க. அதனால இவன் ஆண்டவன் யாரு பகவான் யாரு அப்படின்னு வல்லரக்கனுக்கு எப்படி தெரியும்? அவன் நினைக்கான் கம்பத்தை விட்டு இறங்குன்னு சொன்ன உடனே
ஒரு கால் கடவுள் இவர்தானா ஆண்டவன் இவர்தானா ஆனா பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவார்கள் கடவுளுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கழுத்துல பாம்பு கிடக்கும் கையில திரிசூலம் இருக்கும் திரிசூலத்துல சித்துடுக்கு இருக்கும் தலையில கங்காதேவி இருப்பா சந்திரன் இருப்பாரு கூந்தல்ல நிலா இருக்கும் மான்புடி தோல் ஆடை கட்டி இருப்பாரு அப்படி எல்லாம் சொல்லுவார்கள் ஆனா அவன் பார்க்கலையே அவன் பார்த்தா தானே தெரியும் ஆனா இவர் எப்படி நிக்காரு நந்தீஸ்வரன் வந்து ஈசனுக்கு தூதன் போக்குவரத்து மந்திரி அவனுக்கு சந்தேகம் வருது இவர் ஆண்டவனா இருப்பாரா இவர் பகவானா இருப்பாரா இவரை நம்பி கீழே இறங்கிட்டமே இவரை நம்பி இறங்கினது தப்பெல்லாம் போச்சு அவன் கடவுள் என்று நினைத்து நன்றி தேவன் அந்த வண்டரக்க நன்றி தேவனை அவன் மூணு தேரும் சுத்தி வந்து அவன் முக்க வணங்குகிறான் அவன் கடவுள் என்று என்னை அல்லோ வணங்குகிறான் அந்த நன்றி தேவருடைய பாதத்திலை நன்றி தேவன் பாதத்திலையே ஏய் வல்லர அந்த வல்லரக்கன் விழுந்து கும்பிட்டான் கும்பிட்டு முடிச்சா அந்த நந்தி தேவர்கிட்ட வல்லரக்கன் கேட்கான் என்ன கேட்கான் ஐயா நான் ஒண்ணு கேட்டா கோவப்பட மாட்டீங்களா சும்மா கேட்க கோவப்பட மாட்டேன் ஆமா உண்மையிலே நீங்க கடவுள் தானா இல்லப்பா நான் கடவுள் இல்ல உண்மையிலே நீங்கள் ஆண்டவன் தானா உண்மையிலே நான் ஆண்டவன் இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு உனக்கு சந்தேகமா இருக்கா ஒரு கால் நீங்க அந்த ரகம் தானான்னு சந்தேகமா இருக்கு இல்ல நான் அந்த ரகம் இல்ல அந்த ஏழு உங்கள ஏழு உண்டும்பாங்க அவன் ஏழு உண்டும்பாங்கள ஆனா நீங்க யாருன்னு கேட்டேன் தெரியாம இருக்கு சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்கு அரக்கா இருக்கா நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் கரெக்ட் தான் நான் அரணும் இல்லை சிவனும் இல்ல நான் அவருடைய வாகனம் நந்தி தேவர் போக்குவரத்து மந்திரி நான் தான் நினைச்சேன் ஐயா நான் அரணும் இல்லை சிவனும் இல்ல நான் சிவனும் இல்லை ஏ வல்லரக்கா கவலைப்படாத என்னோடு நீ வா என்னோடு நீ வா நான் உன்னை கைலாசம் கொண்டு போகிறேன் என்னோடு புறப்படப்பா நான் சுடுவாடுன்னு ஒண்ணு பயந்துட்டேன் எப்பா சுடுவாட்டு கூப்பிடுதானே அம்மா கைலாசம் சுடுகாடு தானே ஏய் நீ ஆண்டவனை பார்க்கணும் இல்ல என் கூட நீ வா நீ என் கூட வா என்ன என்னோடு வரணுமா ஐயா வேற எங்கேயும் கூட்டி கொண்டு விட்டுற மாட்டீல ஏய் நீ ஆண்டவங்கிட்ட வந்து வரவாங்கத்தானே வந்திருக்க என்று நந்தி தேவர் வல்லரங்கன் அழைத்து கொண்டு அந்த வல்லரங்கம் பின்னாடக நந்தி தேவர் முன்னாடக கைலாசம் மலையத்தே அடி அந்த கரை கண்டனை நன்றி தேவர் வரும்போது அந்த ஆண்டை அவன் பகவானே அங்க உச்சி கால ஊசையாது அந்த உடையவர்க்கு நடக்குதையா அங்க மத்தியான ஊசையாது அங்கம்மா எனக்கு நடக்குதையா அந்த கரை கண்ட பகவானுக்கு
இடமிருக பரமசிவோ வளமிருக ஈஸ்வரனோ இடமிருக தாயீஸ்வரியால் வளமிருக அவருக்கு மூச்சை கால பூசையது அந்த ஊடை அவருக்கு நடக்குதையா வாரானே 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 அந்த வல்லரக்கம் கையிலாகும் பார்வதி தன்மேலானை அந்த பார்வதி மேலானையடா பரம மறந்தாரேடா ஈஸ்வரி மேலானையடா நீ என்ன கேட்டாலும் தாரனடா அந்த ஆரி சக்தி மேல ஆணையேடா ஏ ஆணையேடா ஏ அரக்க வரும் உனக்கு தாரே என்ன கேட்டாலும் தாரப்பா சத்தியோன் இருக்காரு எப்பா எந்திரிச்சிட்டான் படுத்து கிடந்தவன் எந்திரிச்சிட்டான் ஆண்டவன் சத்தியன் இருக்காரு அவன் எப்படி இருந்துச்சான் தெரியுமா ஏ சண்டாள வல்லரங்க அவன் சத்தியன்னு சொன்ன உடனே அவன் வாங்கும் மட்டும் வணங்கிடனா ஏ வல்லரங்கா அவன் வாங்கின வேணி முந்து ஏ குடிக்கும் மட்டும் குடிந்து அந்த வல்லரங்க அவன் கொடுத்த பின்னணி முந்து ஏ வல்லரங்க ஏ வணங்கிடுமா ஏ அரக்கா வல்லரக்க நீதானா நானே தான் என்னடா நிமிந்துட்ட ஆண்டவன் சத்தியத்தை கொடுத்துட்டாருல சரி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் நாடு வேணுமா நகர வேணுமா மண்ணு வேணுமா இவ்வளவு அழகாக ஏ வல்லரக்கா என்ன வேணும்டா உனக்கு என்னப்பா வேணும் என்ன வேணும்னு கேட்கார் அப்பந்தான் சொல்றான் என்ன சொல்லுகிறான் ஏ ஆண்டவா ஏ பகவானே நாடு வேண்டாம் நகர் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் மண் வேண்டாம் மனை வேண்டாம் சொத்து வேண்டாம் சொகம் வேண்டாம் கார் வேண்டாம் பங்களா வேண்டாம் பொண்டாட்டி வேண்டாம் புள்ள வேண்டாம்
அரக்கா கிறுக்கா நாடு வேண்டாம், நகர் வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மனம் வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம், கார் வேண்டாம், பங்களா வேண்டாம். பின்ன ஏன்டா தவம் இருந்த? எதுக்குடா ஏன்டா என்கிட்ட வந்து நீ வரம் கேட்ட? 1 வருஷமா 2 வருஷமா 12 வருஷம் தவம் இருந்துட்டு ஒண்ணு வேண்டாம், பாதாள நாட்டையும் விட்டுட்டு விட்டுட்டு வந்து நிக்கிய. ஒண்ணு வேண்டாம்னா ஏன் தவம் இருந்த? எதுக்குப்பா என்ன நினைச்சு தவம் இருந்த? ஆமா ஆமா இறைவா, ஆண்டவா, நான் ஒண்ணு வேண்டான்னா காரணத்தோட தான் சொல்றேன். நான் காரணத்தோட தான் சொல்லுகிறேன். நான் 12 வருஷம் நாட்டாண்டேன். நாட்டாண்டேன். பாதாள லோகத்துல பஞ்சம் நடந்துச்சு. பஞ்சம் நடந்துச்சு. நான் போய் பகுதி கேட்டேன். நான் போய் பகுதி கேட்டேன். இருசா கேட்டேன். இருசா கேட்டேன். என்னை எதிர்த்தான். என்ன எதுக்காக? ஊர்க்காரமெல்லாம் எதிர்த்து வந்தான். எதிர்த்து வந்தான். ஊர்க்காரன் பூரா எதிர்த்தான். எதுக்கா? என்கிட்ட ஆயுதம் கிடையாது. அதுக்குள்ள அதிகாரம் அவர்களை நான் ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியல. என்னை எதிர்த்தவனை நான் திரும்ப அவனை ஓட ஓட நான் அடிக்கணும். ஓட ஓட விரட்டி அடிக்கணும். பாதாள உலகத்தையே நான் அடிக்கணும். உலகத்தை அடிக்கணும். அட பாவி, சண்டல்ல போவா. நாடெல்லாம் வாழணும், நானும் வாழணும்னு கேட்கறது இருக்க. ஊரையே அடிச்சு விரட்டிட்டு நீ ஒருத்த மட்டும் என்னடா செய்ய போற? ஏ ஆண்டவா, எனக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், நஞ்சை வேண்டாம், முஞ்சை வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், சொத்தாட பிள்ளை வேண்டாம், கடுகிடையும் சிறியவர் கரைக்கண்டன எனக்கு எல்லிடையும் சிறியவர் ஈஸ்வரனே எனக்கு வாமத்தில சிறியவர் உடையவனே எனக்கு கடுகிளையும் சிறியவரம். ஆமா, எனக்கு எல்லிலையும் சிறியவரம், ஓமத்திலையும் சிறியவரம். என்ன கேட்க? ஓமங்கிற, எள்ளுங்கிற, கடுகுங்கிற, என்னடா வரம் கேட்க? நீ எவ்வளவு பெரிய தவத்தை இருந்து விட்டு பேர்பட்ட ஒரு சின்ன வரத்தை கேட்கிய. ஏ ஆண்டவா, கடுகு நல்ல சிறுத்திட்டாலோ காரங்கட்டு போகாதையா, அங்க எள்ளு நல்ல சிறுத்திட்டாலோ அது என்னை அது வெள்ளக்காதையா, ஓமமாதே சிறுத்திட்டா அது உறப்பதுதான் குறையாது. கடுகு சிறுத்தாலும் காரங்கட்டு போயிடுமா? ஒருபோதும் கரங்கட்டு போகாது. எள்ளு சிறுத்தாலும் எண்ணெய் விளக்கிடுமா? ஒருபோது நல்ல எண்ணெய் விலகாது. வாமம் சிறுத்தாலும் உறப்பு போயிடுமா? ஒருபோதும் அங்காது. நான் கடியதவம் செய்யாவிட்டாலும் கைலாசம் வருவேனா? உங்களைத்தான் பார்க்க முடியுமா? நான் ஊசியில தவம் இருக்காட்டா உங்களை பார்ப்பேனா? உங்களை பார்க்க முடியுமா? பாரதவம் இருக்காவிட்டால் நான் பார்வதியை பார்க்க முடியுமா? நான் பெருசா தவம் இருக்க போய் தானே உங்களை பார்க்க முடிஞ்சிருக்கு. பகவானையும் பார்வதியும் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஏண்டவா, பகவானே, நான் கேட்கிறேன், எனக்கு வேணும். என்ன வரம் தெரியுமா? என்ன வரும்? அடே ஆள்காண்டி விரல் எடுத்து அடிக்க வர்ற எனக்கு வேணும். அடே ஒத்தே நல்லா விரல் எடுத்து எனக்கு உலகடிக்க வர்றங்கள் வேணும். அடே மூணு நல்லா விரல் எடுத்து
மூணு நல்ல விரலாடேந்து உலகத்தை முடிக்க வர எனக்கு வேணும் ஆண்டவனே முடிக்க வர எனக்கு ஆள்காட்டி விரலை எடுத்து எனக்கு அழிக்க வர வேணும் ஒரு விரல் எடுத்து இந்த உலகத்தை அழிக்க வர வேணும் உலகத்தை அழிக்கணும் ஏ நில்லு 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 என்ன கேட்க நீ என்னப்பா கேட்க இப்படிலாம் கேட்காத ஒத்த விரல் ரெண்டு விரல் மூணு விரல் என்னடா அர்த்தம் முடிக்க வேணும்னு கேட்கப்பா இந்த வரத்தெல்லாம் நீ கேட்கிய இதுக்கு அர்த்தம் என்ன இதுக்கு அர்த்தம் தான் என்ன ஏ சிவனே ஆண்டவரே ஒரு கையில ஒரு மனிதனுக்கு 5 விரல் நீங்க படைச்ச 5 விரல் ஒரு கையில 5 விரல் இருக்கு 5 விரல் இருக்கு இந்த 5 விரலில் இந்த 5 விரலில 2 விரல மடக்குனா மீதம் எத்தனை மீதி 3 விரல் இருக்கு பகவானே 3 விரல் அந்த 3 விரலை வைத்து என்னுடைய தலையை 3 தேரம் சுத்தணும் அப்படி நான் 3 தேரம் சுத்தி திரும்ப 2 விரல மடக்கணும் 5 விரல்ல முதல்ல 2 திரும்ப 2னா எத்தனை 4 மடக்கியாச்சு மீதி எத்தனை மீதி 1 இருக்கு இது என்ன விரல் இது வந்து ஆள்காட்டி விரல் ஆள்காட்டினா ஆள்காட்டி ஒத்த அண்ணா போறா அண்ணா வித்லேஷ் பேக அண்ணா போறா அண்ணா பெருமாள் நினைச்ச அண்ணா போறாரு ஆமா அண்ணா தாளக்காரர் அண்ணா போறாரு போக அப்படி காட்டுமோ இதுதான் ஆள்காட்டி விரல் இந்த ஆள்காட்டி விரலை வைத்து நான் கேட்கிற வரம் இதுதான் இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து ஆண்டவா உன் பேரை சொல்லி பகவானே உன் பேரை சொல்லி நான் எந்த திசையை நோக்கிறனோ ஆண்டவா உம்முடைய பேரை சொல்லி இந்த ஆள்காட்டி விரல் எடுத்து நான் எந்த திசையை நீட்டினாலும் அரக்கன் வரங்கேற்கிறான் ஆண்டவனிடத்தில் அந்த விரல் என்னாக வேணும் ஆண்டவா நான் தொட்டதோரே திசைகள் ஏத்தி பிடிச்சி எரிய வேணும் நான் திருப்பார் கடல நோக்கினாலும் அது பிடிச்சி எரிய வேணும் சிவனை பருவதத்தை தொட்டாலும் அந்த பருவதமோ நொறுங்க வேணும் நான் கரும் பாறையிலே கையம் வைத்தாள் அதே கருகி உருகியே போக வேணும் யாரு எதிர்த்து என்ன வந்துட்டாலும் ஐயா அவர்கள் தலையது வெடிக்க வேண்டும் அவர்களுடைய தலையதுதான் சிவனே 1000 சுக்களாக நொறுங்க வேண்டும் கண்டதுண்டோ ஆட்டத்தேனே எனக்கு கடியவாரா எனக்கு என்ன கேட்கா
வல்லரக்கன் என்ன கேட்கா? திருப்பார்கடல்ல கைய வைத்தால் திருப்பார்கடல் தீப்பிடிச்சு எரியணும். திருப்பார்கடல் தீப்பிடிச்சு எரியணும். கரும்பாறையில கைய வைத்தால் கரும்பாறையில் கைய வைத்தால் அந்த கரும்பாறை கருகி உருகி போகணும். கருகி உருகி போகணும். என் தலத்தை தொட்டால் என் தலத்தை தொட்டாலும் அந்த என் தலமும் நொறுங்கணும். என் தலமும் நொறுங்கணும். என்ன கேட்காம பாத்தியா வல்லரக்கன்? எரிய நொறுங்க முடியேடு. நாம் பர்வதத்தை தொட்டால் பர்வதத்தை தொட்டால் அந்த பர்வதமும் நொறுங்கணும். பளிர் பளிர் நொறுங்கணும். என்னை யார் எதிர்த்தாலும் அவர்கள் தலை 1000 சுக்களாக நொறுங்கணும். 1000 சுக்களாக நொறுங்கணும். ஆண்டவனுக்கு மூச்சே நின்று போச்சு. சண்டல்ல போவான். எள்ளுன்னு நினைச்சமே, கடுகுன்னு நினைச்சமே, ஓமோன்னு நினைச்சமே, சின்ன வரமுன்னு நினைச்சமே. என்ன கேட்டுட்டான் பாத்தியா? முடிவா டே வல்லரக்கா, வல்லரக்கா, உனக்கு இந்த வரத்தை விட்டுட்டு வேற வரம் தரட்டுமா? பூமியில வாழ வரங்க எழுப்பா. வேற வரம் உனக்கு நான் கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இதுக்காக இந்த வரம் உனக்கு வேண்டாமடா? இல்ல பகவானே, நீ உலகத்தே அழிச்சிருவப்பா. அழிச்சிருவப்பா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆஹா, நான் கேட்ட வரம் தான் எனக்கு வேணும். நான் கேட்ட வரம் தான் எனக்கு வேணும். ஏ வல்லரக்கா, வல்லரக்கா, நீ பாதாள நாட்டில அசுரர்களைத்தானே ஜெயிக்கணும். அந்த அசுரர்களை ஜெயிக்க நான் உனக்கு ஆயுதம் கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் பகவானே. ஏய், நீ அசுரரை ஜெயிக்கத்தானே கேட்க? ஆமா. அப்ப நான் தரக்கூடிய ஆயுதத்தை நீ கொண்டு போ. நீங்க தரக்கூடிய ஆயுதமெல்லாம் அது ஆகாது. ஏன்? அந்த ஆயுதத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஏய், பெரிய ஆயுதமடா. இந்த பெரிய ஆயுதம். டே வல்லரக்கா, அந்த சக்தி உம்மை கையில் இருக்கும், கையில் இருக்கும், அண்டே கையில் இருக்கும். ஏ சக்தி வேடு உனக்கு உனக்கு வெற்றி வேலை உனக்கு யமதரும் மங்கையில இருக்கும், யமகோதண்டா உனக்கு தாரே. இந்த வரத்தை எல்லாம் ஏற்றரக்கா விட்டினடா, உனக்கு ஆயுதங்கள் தாரேடா. ஆடே வல்லரக்கா, நீ அள்ளி கொண்டு போவாயடா. சக்தி கையில இருக்கக்கூடிய சக்திவேல் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் பகவானே. அந்த யமன் கையில இருக்கக்கூடிய அதுவும் வேண்டாம் பகவானே. அந்த வேலவர் கையில இருக்கிற வெற்றிவேல் கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன நோண்டான் நோண்டான் நீங்க தரக்கூட எனக்கு வேண்டாம். கொடுக்கறதெல்லாம் நோண்டான். ஆமா. என்ன வாமா? நீங்க தரக்கூட 12 வருஷம் நான் இருந்திருக்கேன். அன்னம் இல்லாம ஆகாரம் இல்லாம ஊர் இல்லாம உறக்கம் இல்லாம. ஏ ஆண்டவா, ஏ பகவானே, நான் கேட்கக்கூடிய வரத்தை நீர் கொடுக்காட்டா? கொடுக்காட்டி. ஏ கடவுளே, ஏ ஆண்டவரே, ஏ சாட்சாதி சிவனே, நான் கேட்கிற வரம் உனக்கு கொடுக்க வேணும். எப்ப 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 எப்பன்னு தான். ஏ ஆண்டவா, ஏ பகவானே, ஏ ஈசனே, ஏ ஈசனே, எனக்கு சக்தி வேலை வேண்டாம், வெற்றி வேலை வேண்டாம், எனக்கு வீர வேலை வேண்டாம், யம கோதண்டம் வேண்டாம், எனக்கு வேண்டாம். நீர் சத்தியத்தை தவறினாக்கா ஏ சாக போறேன் உமக்கும். சத்தியம் தவறினால்
நான் உனக்கு முன்னாடி செத்துருவேன். நாக்க பிடிக்கிறவங்க. ஆண்டவா நிதி தவறினாக்கா 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 உயிர் விடுவேன். சத்தியம் தவறினாக்கா நான் உயிரை விட்டுருவேன். நீதி தவறினாக்கா நிச்சயமா உயிர் விட்டுருவேன். எனக்கு நான் கேட்டவர எனக்கு வேணும். ஆமா இல்லன்னா செத்துருவேன்னா நாக்க புடுங்க வேண்டாம் நிப்பான்னா. இரு என்ன வர வேணும் உனக்கு? என்ன வர வேணும்? ஆண்டவா பகவானே இறைவா ஆண்டவா ஆகாயவாணி அறிய அரக்காவுமாதேவி அறிய அரக்கா நீ அறிய நான் அறிய ஈரேலோகமும் அறிய அரக்கா தந்தேன் உனக்கு வர்றன் தந்தேனே நான் தந்தேனேடா நான் கேட்ட வரங்களும் தந்தேனேடா. ஈசன் கொடுத்ததோர் ஈரேலோக கட்டி ஆழ்வாயடா ஆண்டவன் கொடுத்த வரத்தில் மணி உலக கட்டியால் உடையவன் கொடுத்த வரத்தினா உலகத்தை கட்டி ஆண்டவன் கொடுத்த வரத்தின் பிரகாரம் அவனை உலகை கட்டி ஆழ்வாயாக உடையவன் கொடுத்த வரத்தின் பிரகாரம் உலகங்கட்டி நீ ஆழ்வாயாக. அரக்கா நல்லா கேட்டுக்கோ. ஒரு தடவை தான் சொல்வேன். நீ நீதி தவறாமல் சத்தியம் தவறாமல் தர்ம நீதி குறையாமல் கண்ணியம் கடமை கட்டுப்பாடோடு நீ நடந்தால் ஆண்டவன் கொடுத்த வரம் உனக்கு நின்று பேசும். பெரியோர்களை மதிக்கணும், பெருமாளை மதிக்கணும், நீதி நேர்மை தவறக்கூடாது. அப்படி நீ இருந்தால் நான் உனக்கு கொடுத்த வரம் நின்று பேசும். அப்படி நீ எதுவும் தவறி நடந்தால் நீதி தவறி நீ நடந்தையானா இந்த நிமிடம் கொடுத்த வரம் உன்னை கொல்லும். சத்தியம் தவறி நீ நடந்தையானா நான் தந்த வாரம் உன்னை கொல்லும். இந்த உடையவன் சொல்ல தட்டி நடந்தையா எவ்வளோ உன் வரம் உன் தலையாருக்கும் அரே நடந்தையானா ஒரு வரம் தலையா. சத்தியம் தவறி நடந்தால் நான் தந்தவரம் உன்னை கொல்லும். நீதி தவறி நீ நடந்தால் நிமலன் கொடுத்தவரம் உன்னை கொல்லும். உடையவனார் சொல்ல தட்டி நீ நடந்தால் உன் வரம் உன் தலையை அறுக்கும். சாபத்தை கொடுத்தார். ஏன் தெரியுமா? இவன் கெட்டுக்கு சேர மாட்டான்னு அவருக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சு வச்சு
கடைசி வரைக்கும் இவன் இருக்க மாட்டான், இவன் இப்படித்தான் அலைவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, இவன் திரும்ப ரிட்டர்ன் வருவான் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் இந்த சாபத்தை கொடுத்தார். ஒன் வரம் ஒன் தலையா இருக்கும். நீ கேட்ட வரவே உன்னை கொல்லும். வரத்தை வாங்கினா அந்த வரத்தை வாங்கி கொண்டு வல்லரக்க நினைக்கான். என்ன நினைக்கான்? ஆண்டவன் நமக்கு என்ன கேட்டாலும் தாரேன்னாரு. இல்லைன்னு சொல்லாம தாரவனா. அவர்தானே சத்தியம் கொடுத்திருக்காரு. அப்படின்னு அவன் பக்கத்துல நின்னுட்டு என்ன பண்ணான்? பரமனுடைய பக்கத்துல இருக்கிற பார்வதியை பார்க்கான். உலகத்தாயவே பார்க்கான். பச்ச கண்ணு வாங்காம பார்க்கான். இறங்க பார்க்கான். என்னடா அவன் நினைக்கான், ஆண்டவன் என்ன வரம் கேட்டாலும் தாரேன்னு நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்காரு. கேட்ட வரத்தெல்லாம் தாரேன்னு இருக்காரு. அப்படி இருக்க நாமளுடைய மனைவி ரத்த கண்ணீர் ராட்சசியை மந்திரி கையில கொடுத்துட்டு வந்துட்டோம். மந்திரி கையில கொடுத்துட்டோம். திருப்பி போய் நம்ம கேட்டோம்னா எப்படி கொடுப்பான்? தருவானா? அதனால இந்த பகவான் பக்கத்துல இருக்காளே பார்வதி, இந்த பார்வதிய நம்ம கேட்டான். ஒருவேளை கேட்டா தந்துதான் ஆவணும். தந்துதான் இவர் சைஸுக்கு இப்பேற்பட்ட மனை இவருக்கு தேவையா? இவர் மீசையும் இவர் தாடியும் இவர் சடையும் சித்துடுக்கும் புரித்தோர் ஆசனமும் இதை கேடுகட்ட பகவானுக்கு பேர்பட்ட பார்வதியா? அது நம்ம கேட்டாங்க. இல்ல ஒரு வாரம்லாம் இல்லன்னா நாளைக்கு முடிஞ்சிடும். நம்ம நாளை கழிச்சு வந்துருவோம். கவலைப்படாங்க. அதுக்காக ஏன் வருத்தப்படுத்தி எல்லாரும்? இல்ல அவன் மூஞ்ச பாக்கணும் தானே ஏங்கிட்டு கிடக்கிய. அப்படின்ன மாதிரி அவன் இல்லாம தானே கொஞ்சம் எல்லாம் இப்ப திகச்சிட்டு கிடக்கிய. ஐயா ஆண்டவா, இந்த பக்கத்துல இருக்க பார்வதிய கேப்பமா? பார்வதிய நம்ம கேட்டா அவனுக்கு ஆசை வந்துட்டு என்ன சத்தியம் கொடுத்திருக்காரு. இந்த பார்வதியை கேட்டம்மானா பகவான் அவங்கு தருவாரா தரமாட்டாரா? தாயான பார்வதியை பாவி அந்த வல்லரங்கனுக்கு என்ன ஆசை வந்திருக்கு? ஊரானல்ல உடமை மேலே பேராசுவை அவடுகிறானே. உண்ட நல்ல வீட்டுக்குள்ள இவன் ரெண்டகம் பண்ண நினைச்சிட்டானே. இவன் அடுத்தவன் பொண்டாட்டியே இவன் அவமதிக்க
வைத்திட்டானே இவன் மாற்றா நல்ல பொண்டாட்டிவே இவன் பொண்டாட்டிவே இவன் மதிகேட்டு அடுத்தவன் மனைவி மேலாசப்படலாமா உண்ட வீட்டில ரெண்டகன் செய்யலாமா பார்வதிய நினைக்கானே நமக்கு தருவாரா தரமாட்டாரா ஏ வல்லரக்கா என்னடா பேசிக்கிட்டே இருக்க ஒண்ணு நில்லு இல்லன்னா போ வல்லரக்கா போடா போ சரி நம்மளும் அங்க இருக்க கூடாது அவர் எங்க கொடுக்க போறாரு சரி அவர் கொண்டாட்டி அவர் வச்சுட்டு போட்டு வாரா திரிலோக சஞ்சரி நாரதன் எதுக்கவா நாரதரு ஏ வல்லரக்கா என்னப்பா எங்க போயிட்டு வார உனக்கு என்ன ஆச்சு நாரதரு வேட்டு வச்சு விட்டுட்டாரு ஏய் என்னப்பா நெல்லுப்பா ஏ என்னப்பா நெல்லுப்பான்னாரு ஐயா ஏ ஆண்டவா உனக்கு வரந்தாரு நீ வாங்கிட்டு போ வாங்கிட்டு நீ போ அப்ப சொன்னா ஐயா நான் பார்வதிய நினைக்கேன்னா பார்வதிய நினைக்கேன்னு என்கிட்டே சொல்லுதே நீ உனக்கு பார்வதி தானே வேணும் நேரப்போ ஆண்டவனை நின்னுட்டு நீ வாங்கின வரம் ஆள்காட்டி விரலை எடுத்து நீட்டினா தொட்ட இடத்துல தீப்பிடிச்சு எரியும் அப்படின்னு வச்சு விட்டுட்டாரு தீய பொருத்தியாச்சு தீ பொறுத்ததுல கில்லாடி கொளுத்தியாச்சு அவனுக்கு ஆசை வந்தாச்சு ஆகா நாரதர் சொல்வது உண்மைதானே ஆனா நம்ம பகவான சோழிய முடிச்சிடும் அந்த வட்டரக்கணக்கு என்ன ஆசை வருகிறது நாரதர் சொல்றது உண்மைதானே இந்த நாரதர் சொன்ன மாதிரி நம்ம பகவானை எரித்தோமா பார்வதியும் நமக்கு தானே அந்த ஈஸ்வரனை எரித்தோமானால் ஏ வல்லரக்கா ஈஸ்வரியும் நமக்கு தானே அந்த கரை கண்டனை எரித்தோமானால் கண்ணி பார்வதி நமக்கு தானே பார்வதி வருவாளை நம்ம பக்கத்தில் அடிப்பாளே ஒரு ஆளு நம்ம அருகில வருவாளே அத்தான்னு சொல்லுவாளே முத்த மகம் பிள்ளை யாரு முன்ன வந்து நிப்பாங்களே இளைய மகன் ஏழவரு நம்மள அப்பான்னு சொல்லுவானே காலை வாகனம் உயரிடலாம் கடவுளாக விளங்கிடலாம் அவத்தான் என்று சொல்லும் போது அத்தான் என்று சொல்லும் போது
பார்வதி நமக்கு மனைவி ஆயிட்டா அவள அத்தான்னு சொல்லுவாளே அவ அத்தான்னு சொல்லும் போது செத்தன்னா இருப்ப பார்வதி நமக்கு மனைவியானா எப்பா அத்தாம்பா மூத்த மகன் பிள்ளையாரு வருவாரு முன்னால நின்று தும்பி கைய ஆட்டுவாரு இளைய மகன் எழவரு அப்பான்னு சொல்லுவாரு அருவி கட்ட பயலே என் வல்ல அரக்கா சண்டல்ல போவா அடுத்தவன் கொண்டாட்டி உனக்கு அப்படி இருக்காங்க அத்தான்னு சொல்லுவாளாம்ல சொல்லுவாளாம் ஏ வல்லரக்கா அந்த பார்வதி மனைவியானாள் ஆமா கணேசன் அந்த பச்சம்மாள் மைத்தூணர்தா என் மச்சான் அந்த ஈஸ்வரி மனைவியானாள் என் பெருமாள் மைத்தூணர்தா வாங்கம்மா பெள்ளன்னு சொல்லுவாரே நம்மள வந்து கட்டி பிடிப்பாரு அந்த பால்கடையில் தன்னதிலை நம்ம பாம்பு மேல விளையாடலாம் யாரு பாம்பு மேல அந்த பெருமாடு பாச்சி அந்த கண்ணம் பாம்பு மேல விளையாடலாமே நம்ம பார்வதி நமக்கு கிடைப்பாளா ஏ ஈஸ்வரி கிடைப்பாளா அந்த உமையவள் கிடைப்பாளா ஆயிரம் கண்ணுடைய அளவுக்கு கிடைப்பாளா மேலகரண்டவி கரியாகரணைகள் வேடைக்கு வரவும் மகுடண்டவிகள் மேளம் மேளம் மகுடம் அனைவரும் ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கின்றார்கள் ஆமா அதனால ஆண்டவன் பார்த்தார் அரக்கனுக்கு பயந்து எல்லாரும் ஓடுதாங்க எல்லோரும் ஓடினார்கள் அந்த கைலாசத்துல யாரெல்லாம் ஓடுதா வானவர்கள் ஓடினார் மறையே வெறும் ஓடினார் ஆண்டவனே விட்டுட்டாண்டா ஏ கடவுளே எல்லாரும் ஓடுதாங்க யாரெல்லாம் வானவர்களும் தேவர்களும் ஓடுகிற போது ஆண்டவன் என்பெருமான் பார்த்தார் தேவாதி தேவர்களை நந்தவனப்பதியாக்கி அந்த நந்தவன தோட்டத்துல சிவபெருமான் செவ்வரளி மூடாக ஒளிந்தார் செவ்வரளி எழுப்ப ஆயர்வாடி பட்டணத்தில் இருந்த ஆடு மாட பத்தி வந்து ஆயர்குல கண்ணன் சிவபெருமான வெளியெழுப்பினார் ஆடு மாடுகளை ஒப்படைத்தார் அத்தான் அரக்கனை கொன்று விட்டு வருகிறார் என்று என்பெருமாள் அரக்கனை கொல்ல என்ன வடிவெடுத்தார் கொண்டல் வண்ணன் தன்னூடையில சொர்வம் மாறியே பெருமாள் சொர்வம் மாறியே பெருமாள் ஏ கோதையால் பெற்ற பாலம் கோலம் கொண்டார் அச்சுதனாரித்தை உள்ள மேற்பட்டி ஆனந்தம் பாடு சண்டை கிடந்தார்களுக்கு
பாதரட்சகமா பெருமாள் என் தண்டையிடுங்கால்களுக்கு பாதரட்சகமா பெருமாள் என் பாதரட்சகமா பெருமாள் ஏ சல்லீர் சல்லீர் சவுண்டோடு நடந்துவார் வல்லரக்கனை மோகினி சந்தித்தார். யாரம்மா நீ? வல்லரக்கன் கேட்கான், இந்த காட்டுக்குள்ள ஒத்தியில வாரிய உனக்கு எந்த ஊரம்மா, எந்த நாடம்மா, நீ எங்க இருந்தம்மா அங்க வந்த? என் உத்தமி உனக்கு ஊர் என்ன பேர் என்ன? ஐயா காட்டுக்குள்ள தன்னந்தனிமையாக வர ஒரு பெண்கிட்ட இப்படி கேட்கலாமா? இந்த வார்த்தையை பேசலாமா? ஏ பெண்ணு அடி சந்திர சூரிய சோதி கிளம்பிடம் தந்தன சோலையில நட்டு நடு தாமத்து திருடர்களும் நடமாடு நேரத்தில நீ தன்னந்தனியாக இங்குமே வந்த தங்கதி என்ன உள்ள அடியே பிறந்ததை வழங்க வெகுதோ மதுரையில் வாக்கப்பட்டதே புருஷன் கூட வம்பு விவகாரம் நான் வாழக்கூடியாக அக்கால தங்கையும் வருகையுடன் கோபம் பொறுக்காம போறவளை பிள்ளை குங்குமம் விட்டார். அடிய கோபம் பொறுக்காம போறவளை பிள்ளை குட்டியை விட்டார். வட்டமான குங்குமம் பொட்டழகி கையில் குடுங்குதடி வளையை அடிய கொஞ்சி வியாதிய கொல்லாம கொள்ளுற கூட மாடி நான் உன்னோடு வர முடியாது, என்னோடு வருவாயானால் பெண்ணே மாடம் உண்டு கூடம் உண்டு மணிமுகப்பு மெத்தம் உண்டு கணவனும் மனைவியுமாக நாமல் கலந்து வாழலாண்டி நாமல் மன்னவரம் தேவியும் மங்களமாக வாழலாண்டி சீதனங்களையும் போலாமல் சிறப்பாக இருக்கலாண்டி. ஏ வல்லரக்கா உன்னோடு நான் வர வேண்டுமானால் நீ எனக்கு ஒரு சத்தியம் தரணும். இக்காரணத்தை கொண்டு நான் மூத்த குடியாளோடு சேரமாட்டேன், மூத்த மன்னவரோடு நான் வாழ மாட்டேன், அவளோடு நான் சேரமாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியம் கொடு. அதெல்லாம் சத்தியமா? நீ அப்பதே கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். அட பாதவத்தி மகளே இப்ப சொல்றீங்க என்ன? ஆண்டவனுடைய கிருபையால் உடனே அரக்கன் விரட்டுகிறான், மோகினி வருகிறார், ஆள்காட்டி விரலை எடுத்தா அவன் சிரசிலே கைய வைத்து சத்தியங்கள் பண்ணுகிறான். அரக்கனுடைய தலையானது 1000 சுக்களாக நொறுங்குகிறது. அரக்கனை தகனம் செய்தார், மோகினியாய் மாத்தினார், சிவனுக்கு முன்னாடி வந்தார். அத்தான் இங்க கைலாசம் போகலாம் கண்ணா, ஒரே ஒரு தடவை உன்னுடைய திருவடிவத்தை காட்டப்பான்னு. இல்லையத்தான் அது ரொம்ப மோசமா இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல
இருப்பான். மோகினி அவதாரத்தை எடுத்தாரு. சிவன் மோகம் கொண்டு விரட்டுகிறார். பம்பா நதி கரையோரமாக வந்து கொண்டிருக்கார்கள். ஒரு ஆலமர புதவுக்குள்ள ஒளிந்தார்கள். அன்புருக மனம் உருக ஆசை வெள்ளம் கரை புரள குளம் உடைந்த தாமரை போல் கொண்ட மையல் தீர்த்தார்கள். ஈருடலும் ஓர் உடலாக இணைந்து விளையாடினார்கள். சாரையும் சர்ப்பமாக விளையாட சிவபெருமானுடைய ரத்தமானது பூமியிலே விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று அசிங்கம் என்று பாராமலாரி ராமர் என்பெருமாள் அந்த அரணாருடைய விந்தானத கையில வாங்கி அந்த பக்கத்திலே இருந்த வெங்கல பாறையிலே விட்டறிந்த போது அந்த பம்பா நதி கரையிலே அந்த வெங்கல பாறையானது வெடித்து அங்க யார் தோன்றுகிறார்? ஏ அரிகரி வையவே புத்திரனா, ஏ ஐயம்போட துறை சபரிமலை, ஏ பங்கினி வையவே மாத்தையில, ஏ பாதியில டபர்கந்தீல, ஏ வெள்ளி சாணி கிழமையில அங்க விடி 2 நாளிகைகள் ஏ ஆதி தேசன் உதயத்தில ஏ அரியண்டி மனம் சேர்ந்ததீனா ஏ பிராஞ்சரி மாநகரத்தில ஐயா உய்காட்டான் கோயிலில ஏ அரியண்டி மனம் சேர்ந்ததீனா ஏ விண்ணுலகமெல்லாம் ஞானி பெற்று ஆண்டவர் வெள்ளம் உடையார் சாத்தா பிறந்தார்.
நான் போறேன் இனிமே இப்படி போக மாட்டேன்பா ஐயா
எப்பா ஏச்சி என்ன வழி இருப்பதுக்கு ஒருத்தி வந்து பதந்தி கொடுப்பாப்பா நீ கவலைப்படுப்பா வருவாப்பா ஒரு பேச்சுன்னு ஒரு இருக்கலாம் பதந்தி கொடுத்து அனுப்பாப்பா 3 வருஷமா நான் அனுப்பாட்டா பாருவா அது போதும் 3 வருஷம் கழிச்சுதான் நான் புதுக்கட்டை பிடிச்சு வருவேன் 3 வருஷம் கழிச்சு தன்னால வழியிறப்பா